பிரைஸ் பி டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று. கிறிஸ்துவை குறித்ததான சந்தோஷத்தை யோவான் இங்கே வெளிப்படுத்துகிறார். யோவானுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்து எவருடன் இருக்கின்றாரோ அவர்களுக்கு எல்லாரும் மிகுந்த சந்தோஷம்தான். இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுதே தேவதூதர்கள் உலகமெங்கும் சந்தோஷம் உண்டாகும் நற்செய்தியினைத்தான் மெய்ப்பொருளுக்கு வெளிப்படுத்தினர். ஆம், கிறிஸ்து எண்ணப்படுபவர் சந்தோஷத்தின் ஊற்றுக்காரனர். அவரது பிரசன்னம் நமக்கு சந்தோஷத்தை தரும். அவர் வார்த்தைகளும் நமக்கு சந்தோஷத்தை தரும். அவர் செயல்களும் சந்தோஷத்தை தரும். இயேசு கிறிஸ்து நாம் நிறைவான சந்தோஷத்தினை பெற வேண்டும் என்றே விரும்புகிறார். ஆகவேதான் அவர் கூறும் பொழுது, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என கூறுகிறார். இயேசு கிறிஸ்து அடைந்த சந்தோஷம் வித்தியாசமும் விசேஷித்ததுமாகும். அது உலக பொருளினால் உண்டானதல்ல, பரலோக ராஜ்யத்தினால் அவர் அடைந்த மகா பெரிய சந்தோஷமாகும். அத்தகைய தன்னுடைய சந்தோஷத்தையே நமக்கு தர அவர் சித்தமுள்ளவராய், விருப்பமுள்ளவராய், ஆவலுள்ளவராய் இருக்கின்றார் என்றால் அது நமக்கு எத்தனை ஒரு பாக்கியமாய் இருக்கின்றது. ஆகவே அனுதினமும் அவரண்டை நெருங்கி ஜீவிப்போம். இத்தகைய சந்தோஷத்தினை, நித்திய மகிழ்ச்சினை நாமும் பெற்று வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழ்வோம். God bless you abundantly.